ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க்கு புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், எல்லாம் தேவனால் கூடும் என்று வேதவசனம் இயேசு சொல்கிறார். எல்லாமே தேவனால் கூடும். ஆம், ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் அங்கு வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் 100 வயதான அந்த மனிதனுக்கு 90 வயதான கிழவிக்கும் ஒரு பிள்ளையை உண்டு பண்ணுகிறார். ஈசாக்கு பிறக்கிறான். யாருமே செயலற்று போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் 100 வயது கிழவனுக்கும் 90 வயது கிழவிக்கும் தேவன் பிள்ளையை கொடுப்பாரானால், இந்நாட்களில் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிள்ளை தாழ்ச்சி இல்லாத உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் இந்நாட்களில் பிள்ளை தாழ்ச்சி உண்டாக்குகிறார். இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்நாளிலும் தேவ மகிமை கடந்து வரும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். மரித்து 4 நாட்கள் ஆயினது. ஆனாலும் அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. மரித்து போன அந்த மனிதனை உயிரோடு கூட எழும்ப செய்த கர்த்தர் இந்நாளிலும் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, லாசரு என்கிற மனிதன் 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு வியாதியாக இருக்கும் பொழுதே இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டாயிடுச்சு. ஆனால் மரித்து 4 நாட்கள் ஆன பிறகுதான் வந்து இயேசு சொல்கிறார், மரித்தவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, 4 நாட்களுக்கு அப்புறம் வந்தும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரானால், இந்நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும். வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், எல்லாம் அவராலே கூடும். ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆடுகளுக்கு பின்னதாக போன உன்னை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றினவர். அன்புக்குரிய சகோதரனே, இன்னைக்கு அந்த இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். இந்நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வேத வசனத்தினுடைய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வோமானால், அதனால தான் இயேசு சொல்கிறார், மனிதனால் கூடாதது. நாம் மனிதனால் கூடாதுன்னா சிலர் நினைப்பார்கள் இது கடவுளாலேயும் முடியாது என்று. இல்லை, மனிதனால் முடியாததை தேவனால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக தேவையோடு கூட இருக்கிறாயா? எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை, இழந்த வாழ்க்கையை திரும்பவும் தருவார். அவர் கட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பம் பண்ணினவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர். அவர் சொல்கிறார், நான் மரித்தேன், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தின்படியாக நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த இயேசு உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு என்னால் முடியவில்லையே, என்னால் ஏழமில்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு வேலை இல்லையே, இன்னைக்கு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, ஐயோ தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று. இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், இது மனிதனால் கூடாதது,
மனிதனுக்கு எந்த ஒரு காரியமும் மலை போல இருக்கும். ஆனால் தேவனுக்கு ஒரு வார்த்தையிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. உடனே நின்று விட்டது. அன்புக்குரிய சகோதரனே, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நீங்கள் நின்று கவனிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவையோடு கூட இருக்கிறாயா இந்த நாளிலும்? அல்லது என்னுடைய வேதனையின் மத்தியில், வியாதியின் மத்தியில் இருக்கிறாயா? இந்த இயேசு கூடும் என்று நீ நம்பு. இப்பொழுது இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். கிறிஸ்துவுடைய வார்த்தை உனக்குள் ஜீவன் உண்டாக்கும். அன்புக்குரிய சகோதரனே, என்னால் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, நம்முடைய மகிமை உள்ள கரம் வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக இந்நாட்களில் பிள்ளைகளையே இன்று வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, நம்முடைய மாறாத இரக்கமும் கிருபையும் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகத்துவமான தேவனே, வேலையிலேயே என்று வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக, வியாதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய மகிமை உள்ள கரம் ஆண்டவரே, நம்முடைய சுகமாக்குற கரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும் தேவனே. நம்முடைய மகராத கிருபை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.